அமெரிக்கா உலக மக்கள் மறக்க முடியாத ஒரு பேர். இந்த நாடு மூக்கு நுழைக்காத நாடுகளே கிடையாது. எல்லா நாட்டிலையும் அங்கே என்ன பிரச்சனை நடக்குதோ அதில் போய் இவன் போய் மூக்க நுழைப்பான். நீ உன்னுடைய நாட்டில் நிறைய தீவிரவாதம் பரவிடுச்சு, அதை நாங்கள் ஒழிக்க போகிறோம், எங்களுடைய ஆயுதத்தை கொண்டு வரோம், இப்படி வலுக்கட்டாயமாக எந்த மக்களும் அழைக்காமலே போய் உள்ளே போய் நுழையிறது, அந்த நாட்டு மக்களை நாசப்படுத்துறது, அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறது. இது வரிசையாக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். எந்தெந்த நாடுகள்லாம் இவன் போய் காலை வச்சானோ அந்த நாடெல்லாம் உருப்பிடாமல் போகுது. அது ஈராக்காக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், மற்றபடி இங்கே பாலஸ்தீன், இப்போ தற்போது நடந்துகிட்டு இருக்கிற பாலஸ்தீன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் போய் இவன் காலை வைக்கிறது. அந்த மக்களை இவங்க நல்வழிப்படுத்துகிறாங்களாம். ஆனால் பாருங்கள், இறைவன் மிகப்பெரியவன் இல்லையா? இன்றைக்கி அந்த அமெரிக்க மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, எந்த அளவு மோசமாக அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்கிறதுக்கெலாம் ஒரு சில கிளிப்புகள் வந்திருக்குது. இது இது குறைச்சலாக தான், இதை விட அதிகமாகவும் இருக்குது, இதை விட மோசமாகவும் இருக்குது. அதாவது மன நிம்மதி இல்லாமல், அதாவது உழைக்கிறதே கிடையாது அந்த மக்கள்லாம். பெரும்பாலும் நல்லா ஜங்க் ஃபுட்ஸில் நல்லா சாப்பிட்டுட்டு உடம்பெல்லாம் வயிறையும் நல்லா பெருசாக ஆக்கி உடம்பு நல்லா பெருசாகி எந்த ஒரு உழைப்பும் கிடையாது, இப்படியே மிரட்டி காசு பண்ணுறது. அது பாருங்கள், சகதி, அதாவது நாமெல்லாம் கால் வைக்கவே கூசுவோம், அதில் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பொண்ணு அந்த அம்மா இறங்கி அப்படியே நடந்து போகிறா. காரணம் எல்லாம் தண்ணி ஃபுல் ட்ரிங்கில் இருக்கிறதுனால எது நடக்குது, எது நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது. இப்போ அந்த மக்களுடைய சாபங்கள்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு நாட்டுடைய மக்கள், ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை பாலஸ்தீனாக இருக்கட்டும், அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ இன்னல்களை அதாவது கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே இப்போ இறந்து போயிருக்கிறாங்க இந்த சண்டையில் மட்டும். இதை பாருங்கள், இந்த கிறுக்கனை பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாம் விதவிதமான ட்ரெஸ்ஸை அணிஞ்சிக்கிட்டு வர்றது, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, பொதுமக்களை அடிக்க ஓடுறது. இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளுடைய அந்த மக்களுடைய சாபம்தான் இப்போ இந்த மக்களை போட்டு வாட்டுது. ஏன் இந்த மக்கள் என்ன தப்பு செஞ்சாங்க? அரசாங்கம் தானே செஞ்சிச்சு. இந்த மக்கள் ஏன் சிரமப்படணும் அப்படின்றாக்க அந்த மக்களும் ஒரு குற்றவாளி. அரசாங்கம் இப்படிலாம் போய் செய்த நீ முதல்ல நம்ம நாட்டை பாடுறா, நீ எதுக்கு வெளிநாட்டு போய் அங்கே போய் என்ன நடந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்லாம் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருந்தாங்கனாக்க அந்த அரசாங்கமும் பயப்படும். சரி, நமக்கு ஆட்சியில் உட்கார விட மாட்டாங்க, அடுத்த தடவை வந்தாக்க நாம் ஒழுங்காக வேலை செய்வோம் அப்படின்னு அந்த நாட்டு மக்களுக்கு வேலை செய்வான். ஆனால் அங்கே உள்ள இஸ்ரேலிய வியாபாரிகள், ஆயுத வியாபாரிகள் குசிப்படுத்துறதுக்காக பண்ணதுனால பாருங்கள், கேட்டீங்களா? உடம்புல ஒரு துண்டு ட்ரெஸ் கூட இல்லை, அப்படியே வெளியில் இப்படியாரம் குச்சியை தூக்கிக்கிட்டு போகிற வரவங்களை எல்லாத்தையும் அடிக்கிறான். இது நான் பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம ஊர் அகோரிகள் தான் ஞாபகம் வருது. இப்போ ஊப்பியில் கும்பமேளா நடக்குதுல்ல, அதை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிடான்னு நினைக்கிறேன். அங்கேயும் அப்படி தானே, இந்த அகோரி சாமியார்கள்லாம் குச்சியை இது மாதிரி கையில் வச்சுக்கிட்டு போகிற வர மக்களெல்லாம், உழைக்கும் மக்களெல்லாம் அடித்து விரட்டுறாங்கல்ல, காலாட்டை எட்டி உதைக்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்ல, அதே தான் இவன் பண்ணுறான். அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பான்ல, அது ஒன்று. இப்போ இந்த ஆளை பாருங்கள், இந்த ஆளுக்கும் டிப்ரெஷன் தான், மன அழுத்தம் என்ன. அதாவது பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வருது, அதே சமயத்தில் வேதனையும் வருது. அந்த மக்கள் எவ்வளோ அருமையான மக்கள், முன்னாடி இருந்த மக்கள்லாம் அமெரிக்காவில். அந்த மக்களை வீணாக்குனது அரசியல்வாதிகள் தான், யூத வியாபாரிகள், ஆயுத வியாபாரிகள் இருக்கானுங்களே, அவனு தான் அந்த அரசை நடத்துறது. எப்படி நம்ம நாட்டில் பிராமணர்கள் எப்படி ஆட்சி அதிகாரத்தில் கைப்பற்றி அவர்கள் வெளியில் இருந்துக்கிட்டே ஆட்சியை அசைக்கிறாங்களோ, மோடி ஒரு சும்மா பொம்மை தான், ஆனால் பின்னாடி இந்த ஆட்டி வைக்கிறது ஃபுல்லாக அவர்கள். அதே தான் அங்கேயும் இவர்களும் எல்லாம் அண்ணன் தம்பிகள் தானே, அதே யூதர்கள் அங்கே அமெரிக்காவில், அதே யூத வியாபாரிகள் தான் அந்த அமெரிக்க அரசாங்கத்தை நடத்துறது. அந்த அரசாங்கத்தினால
என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அத்தனையும் இவங்க வந்து இப்போ அந்த மக்களும் அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நம்ம நாட்டிலையும் அதே மாதிரி நடக்குது. முஸ்லீம்களையும் தலித்துகளையும் இந்த நாட்டிலேருந்து இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பிரச்சனைகள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கொள்வேன், நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பின்னாடி இந்த மக்கள், அதாவது இந்த இந்துத்துவாக்கள் வந்து பண்ணக்கூடிய இந்த கஷ்டங்கள் சிரமங்களை எல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறாங்க பெரும்பான்மையான இந்து மக்கள். ஒரு 10 பேர் 4 அற விட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்களை வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாக்க அவங்கெல்லாம் ஒரு வழிக்கு வந்திருப்பாங்க. அதை பாருங்கள், அவனை பாருங்கள் என்னென்ன பண்ணுறான்னு பாருங்கள். அதை பாருங்கள், சாப்பாடு சாப்பிட்டுருக்கு, அது பிடிச்சிட்டு ஓடுறான். இந்த பெண்ணை பாருங்கள், பப்ளிக்கில் இந்த சகதியில் வந்து இறங்கி ஓடுறத பாருங்கள் அந்த பொண்ணு. இதெல்லாம் எவ்வளோ அசிங்கம். அது பாருங்க, என்ன ட்ரெஸ் இது, அதை போட்டுக்கிட்டு அவன் வயசு என்ன, எல்லாம் தண்ணி ட்ரிங்க் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மதப்பில் நிற்க வேண்டியது பாருங்கள், நடக்கிறதுக்கே சிரமப்படுறான். இது அமெரிக்க மக்களுடைய வாழ்வு முறை இப்போது தற்போதைக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை, நம்ம இந்திய மக்களுக்கும் ஒரு படிப்பினை. இந்துத்துவாக்களை நேர்வழிப்படுத்துங்க, இல்லைனா இந்துக்களுக்கு தான் அது பின்னாடி பிரச்சனை. முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. முஸ்லீம்கள் இதை விட மோசமான ஆட்சியாளர்கள்லாம் பார்த்துட்டாங்க. அதனால் இந்துக்கள் தான் இதை வந்து கவனித்து பார்க்கணும்.